நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா செக்மெண்டல் ரிசெக்ஷன் பற்றி படிக்க போகிறோம். இந்த செக்மெண்டல் ரிசெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து என் பிளாக் ஆர் மார்ஜினல். அங்கே வந்து போன் எல்லாமே கண்டினியூவஸாக தான் இருக்கும். எந்த விதமான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி நம்மளுக்கு அங்கே தேவைப்படாது. பட் இங்கே செக்மெண்டல் ரிசெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா போனோட கண்டினியூட்டியே பிரேக் ஆகிடும். ஸோ ஜாவே ஒரு 2 பாதியாக மாறிடும். ஃபஸ்ட்டில் வந்து 2 பாதியாக மாறாது. ஒரு பார்ட் அந்த போனில் இருக்கிற ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பட் இங்கே ஜாவே ஒரு 2 பாதியாக ஆயிரும் நம்ம பண்ண போகிற சர்ஜரினால். அப்போது அந்த 2 பாதியை கனெக்ட் பண்ண ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இங்கே அதுதான் வந்து செக்மெண்டல் ரிசெக்ஷன். செக்மெண்ட்டாக ஒரு செக்மெண்ட் ஜாவோட ஒரு செக்மெண்ட்டே நீங்கள் ரிமூவ் பண்ணிட போகிற. ஸோ செக்மெண்டல் ரிசெக்ஷன் ஆஃப் த ஜா. இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரா ஓரல் அப்ரோச் இருக்குது. இன்ட்ரா ஓரலாக என்ன அப்ரோச் அப்படின்னா, ஃபார் மேண்டிபுலர் லீஷன் எக்ஸ்டெண்டிங் போஸ்டீரியர்லி டு த மென்டல் ஃபொராமன். மேண்டிபுலர் லீஷன் எல்லா மேண்டிபுலர் டியூமர்ஸ்லேயும் உன்னோட ஃபொராமன் மேண்டிபுலர் ஃபொராமனை தாண்டி போஸ்டீரியர் வரைக்குமே அந்த லீஷன் பரவி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபொராமின்குள்ளே தான் நம்மளோட ஐஏஎன்பி நர்வ் அதெல்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதை லைகேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. ஓகேவா? அடுத்து இப்போ நீ இன்சிஷன் எங்கே போட போகிற அப்படின்னா, போத் ஃபேஷியல் அண்ட் லிங்குவல் ஆஸ்பெக்ட் எக்ஸ்டெண்டிங் போஸ்டீரியர்லி த்ரூ த பக்கல் மியூக்கோசா 7 mm lateral to the anterior border of the ascending ramus. இது எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதுதான் செக்மெண்டல் ரிசெக்ஷன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஓரல் அப்ரோச்சு. இன்ட்ராஓரல் அப்ரோச் இது இன்ட்ராஓரல் அப்ரோச். ஸோ வந்து ஃபார் யோர் டியூமர்ஸ் எக்ஸ்டெண்டிங் போஸ்டீரியர்லி அண்ட் இன்வால்விங் த ஆன்டீரியர் பார்டர் ஆஃப் த ராமஸ் அப்படி இன்வால்வ் ஆகிருக்கும்போது, first ligation of the inferior alveolar artery and the inferior alveolar nerve is necessary to prevent it from any damage. அது ஒன்று எழுதிக்கோ. இப்போது நீ போட போகிற இன்சிஷன் எங்கே இருக்க போகுதுன்னா அதோட டிசைன் பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த டிசைன் எப்படி இருக்கணும்னா, போத் ஃபேஷியல் அந்த லிங்குவல் ஆஸ்பெக்டை வந்து நீ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஃபேஷியல் ஆஸ்பெக்ட் இது உன்னோட ஃபேஷியல் ஆஸ்பெக்ட், பின்னாடி இருக்கிறது உன் லிங்குவல் ஆஸ்பெக்ட். ஸோ அது ரெண்டுத்தையுமே நல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு நீ ஒரு இன்சிஷன் போடணும். extended posteriorly through the buccal mucosa 7 mm lateral to the anterior border of the ascending ramus. எனக்கு தெரிஞ்சு இது anterior border of ascending ramus. அதுக்கு 7 mm lateralா, ஓகேவா, லேட்ரலாக ஒரு இன்சிஷன். அதானால் எங்கே வரைக்கும்னா ஃபேஷியல் டு லிங்குவல் அவ்வளோ டீப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும் அந்த இன்சிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Blunt dissection is carried out over the periosteum of the external oblique ridge. Entire lesion is exposed by reflecting the mucoperiosteal flap on the buccal and the lingual side of the margin, and the anterior and the posterior are outlined as planned. Cuts are finished using jaw. In tooth-bearing areas, the tooth is extracted. When the anterior portion of the mandible is removed, it is mandatory to hold the genioglossus. இப்போ வந்து நான் பேசிக்காக சொல்கிறேன், எனக்கு அது அவ்வளோவா புரியல. இங்கே வந்து லேட்ரலாக 7 mm லேட்ரலாக இன்ஜெக்ஷன் போட்டுறீங்க, ரெண்டுத்தையும் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்க. அங்கே இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். பிளண்ட் டிசெக்ஷன் பண்ணி இப்போ வந்து நீ டியூமர் எடுத்ததுக்கப்புறமா போன்லாம் கொஞ்சம் பிச்சு இருக்கும்ல, ஸோ அந்த ஷார்ப் போன்லாம் ட்ரிம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கட் ends are finished using saw blade அப்படின்னு சொல்கிறாங்க. டூத் பேரிங் ஏரியா அங்கே ஏதாச்சும் டூத் இருந்துச்சுன்னா அந்த டூத் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸிங் ஆஸ்டியோடோம்ஸ் வச்சு அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டூத்தெல்லாம் எடுத்துருங்க. மீதி ஏதாவது போன் உடஞ்சிருந்ததுனாலும் ஆஸ்டியோடோம் வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது அவ்வளோவா புரிஞ்சால் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். when the anterior portion of the mandible is removed, it is mandatory to hold. இப்போ வந்து இது போஸ்டீரியர், இது ஆன்டீரியரில் நீ இது பண்ணனா இந்த இடத்துல ஜீனியோக்ளாசஸ் மசில் அது எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது இப்போ நீ வந்து பிச்சு எடுத்துட்டனா அந்த மசில் மட்டும் தொங்கிட்டு இருக்கும். அப்படி தொங்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டங் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபால் பேக் ஆகிடும். ஸோ தட் அப்படி ஃபால் பேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஜீனியோக்ளாசஸ் மசிலை வந்து நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, நீ வைக்க போகிற இங்கே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணுவேன்னு சொன்னால அப்போ வந்து ஒரு பிளேட் மாதிரி வைப்பேன். அந்த 2 போனையும் கனெக்ட் பண்ண 2 செக்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் மாதிரி வைப்பேன். அந்த பிளேட்டோட சேர்த்து சியூச்சர் பண்ணிடணும் உன்னோட ஜீனியோக்ளாசஸ் மசில். ஸோ தட் எப்படி ஜீனியோக்ளாசஸ் மசில் உன்னோட ஜீனியல் டியூபர்களோட அட்டாச் இந்த இடத்துல உன்னோட ஜீனியல் டியூபர்கள் இருக்குமா, மேண்டிபிள்குள்ளே இமேஜின் பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் வேணால் கூகுளில் பாருங்கள் ஜீனியல் டியூபர்கள்லாம் என்னென்னு. அந்த ஜீனியல் டியூபர்களில் அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி அனாட்டமிக்காக அப்படி அட்டாச் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த ஆன்டீரியர் செக்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்துடுறோம். அப்போ இங்கே
எதுவுமே இருக்காது. ஸோ தட் நீ வைக்க போகிற பிளேட்டோட அது அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி அந்த இடத்துல சியூச்சர் பண்ணிடணும், இல்லைனா டங் வந்து ஃபால் பேக் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து ஐஎம்எஃப் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளேட், இன்டர்மேக்ஸ்லரி ஃபிக்ஸேஷன் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளேட் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உன்னோட இன்ட்ராஓரல் அப்ரோச். அது அவ்வளோவா புரியல, வேணுன்னா படிச்சுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, இல்லைனா மகப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எக்ஸ்ட்ராஓரல் அப்ரோச். எக்ஸ்ட்ராஓரல் அப்ரோச்சில் 2 இருக்குது. ஒன்று வந்து காண்டைல் இன்வால்வ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து மிட்லைன் ஆஃப் த மேண்டிபிள் இன்வால்வ் பண்ணியிருக்க போகுது. காண்டைல் இன்வால்வ் பண்ணி இருக்க போகிறது வந்து உனக்கு ஆர்டிகுலேஷனே வந்து டிஸ்ஆர்டிகுலேஷனாக மாறிடும். ஸோ தட் நீ வந்து காண்டைலோட சேர்த்து தான் உன்னோட ப்ராசஸஸ் கொடுக்க போகிற. ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ராமல் இன்சிஷன் ஆர் சப்மேண்டிபுலர். என்ன டைப் ஆஃப் இன்சிஷன்னா போஸ்ட் ராமல் இன்சிஷன் ஆர் த சப்மேண்டிபுலர் இன்சிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமஸ்க்கு பின்னாடி அப்புறம் சப்மேண்டிபுலர் இன்சிஷன், இந்த 2 இன்சிஷனுமே வந்து இந்த இடத்துல இருக்க போகுது. ஓகே, அந்த இன்சிஷன் எங்கே கொடுக்கணும்னா 2 cm below and parallel to the inferior and the posterior border of the mandible. inferior border of the mandible, posterior border of the mandible, இந்த 2 இடத்துலையுமே இன்சிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துலையும் inferior border and posterior border of the mandible, இங்கே 2 இடத்துலையுமே இன்சிஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த 2 இடத்துலையுமே வந்து இன்சிஷன் கொடுக்க போகிறோம். இன்சிஷன் அதாவது 2 mm below parallel to the inferior border and parallel to the posterior border, ரெண்டுமே 2 mm கொஞ்சம் அவே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின்னை இன்சைஸ் பண்ணுவோம், அப்புறம் சப்க்யூட்டேனியஸ் டிஷ்யூ இன்சைஸ் பண்ணுவோம், அப்புறம் பிளாட்டிஸ்மா, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் ஃபேஷியா வரைக்கும் போயிட்டு இப்போ எங்கே வந்துடுவோம் அப்படின்னா ஒன்றா கட் பண்ணி உன் போன் கிட்ட வந்துடுவோம். இப்படி போன் கிட்ட வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உன்னோட டெரிகோமெசிட்ரிக் ஸ்லிங் இருக்கும். அப்படின்னா இருங்க காட்டுறேன். டெரிகோமெசிட்ரிக் ஸ்லிங், இதுதான் வந்து டெரிகோமெசிட்ரிக் ஸ்லிங். ஓகேவா, இப்போது ஒரு லேயராக கட் பண்ணுறோம். உன்னோட ஸ்கின் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா உன்னுடைய பிளாட்டிஸ்மா, உன்னோட சப்க்யூட்டேனியஸ் டிஷ்யூ, அப்புறம் பிளாட்டிஸ்மா, அப்புறம் இன்வெஸ்டிங் ஃபேஷியா, கடைசியாக இன்ஃபீரியர் பார்டர் ஆஃப் த மேண்டிபிளில் வந்துட்டோம். அப்படி வரும்போது நீ என்ன பார்க்குறன்னா ஒரு மசில் அட்டாச் ஆகிருக்கே இந்த போன் மேலே அப்படின்னு பார்க்குற. அந்த மசில் என்னென்னா டெரிகோமெசிட்ரிக் ஸ்லிங். அந்த ஸ்லிங்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதையுமே நம்ம வந்து ரிட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உன்னோட போன் எக்ஸ்போஸ் ஆயிரும். இப்போ இந்த மசில் இங்கே இருக்கிற மசிலை ரிட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா இங்கே இன்ஃபீரியர் பார்டர் ஆஃப் த போன் வந்து உனக்கு எக்ஸ்போஸ் ஆயிரும். இப்போ அந்த போனையுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் பண்ண போகிறோம். அதான் சப் பெரியாஸ்டியல் பெரியாஸ்டியல் லேயரையுமே டிவைட் பண்ண போகிறோம். பெரியாஸ்டியம்னா என்ன, போனோட அவுட்டர் கவரிங், அந்த லேயருமே டிவைட் பண்ண போகிறோம். பெரியாஸ்டியல் லேயர் இஸ் டிவைடட். இப்போது சப் பெரியாஸ்டியல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மெசீட்டர். இப்போ வந்து இன்னொரு டயக்ராம். இதுதான் உன்னோட மெசீட்டர் மசில். ஓகேவா, இங்கே உன்னோட போன், உன்னோட இன்சிஷன் இங்கே தான் போட்டிருக்க, இந்த இடத்துல தான் உன் இன்சிஷன் போட்டிருக்க. இன்சிஷன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் இப்போ போன் கிட்ட போகும்போது உனக்கு டெரிகோமெசிட்ரிக் ஸ்லிங் இருக்குது. அந்த ஸ்லிங்கை ரிட்ராக்ட் பண்ணிடுற. அதுக்கப்புறமா என்ன இருக்க போகுதுன்னா உன்னுடைய போன் இருக்க போகுது. அந்த போனையும் டிவைட் பண்ணிடுற. பட் இன்னொரு இது வந்து உனக்கு பிளாக் ஆகிட்டுருக்கு. என்னென்னா உன்னோட மெசீட்டர் மசில். அப்போ என்ன பண்ணுறேன்னா மெசீட்டர் மசிலை கட்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே இப்படி ரிட்ராக்ட் பண்ணி உன்னோட சப் பெரியாஸ்டியம் அந்த போனுக்கு கீழே லைட்டாக சொருவி வச்சுப்பேன். உன்னோட சர்ஜரி பண்ணும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ரிட்ராக்ட் பண்ண மாதிரி தான். பட் வந்து சப் பெரியாஸ்டியல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மெசீட்டர், அதுதான் உன் பெரியாஸ்டியம். உன்னோட போன் இருக்குது, இங்கே இன்செஷன் போட்டு இங்கே தான் உன்னோட கத்தி இருக்குது அப்படின்னா இந்த இதை வந்து லைட்டாக இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுற, இப்படி வந்து நவுத்தி வைக்கிற, அந்த போனுக்குள்ளே இப்படி நவுத்தி இப்படி வைக்கிற. ஸோ வச்சதுக்கப்புறமா உனக்கு என்னென்ன எக்ஸ்போஸ் ஆகும், இந்த இடத்துல என்னென்ன எக்ஸ்போஸ் ஆக போகுது அப்படின்னா இது கிடையாது, இதிலே சொல்கிறேன். இதில் வந்து இது உன் காண்டைல். ஸோ இதை வந்து இப்போ நீ நவுத்திடுனா இந்த இடத்துல என்ன எக்ஸ்போஸ் ஆகும், உன்னோட கொரோனாய்டு எக்ஸ்பிரஸ் ஆகும். இந்த இடத்துல உன்னோட கொரோனாய்டு இருக்குமா, உன் கொரோனாய்டு எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போசஸ் கொரோனாய்டு, சிக்மாய்டு நாட்ச் அண்ட் காண்டைலர் நெக். உன்னோட இதுதான் உன்னோட காண்டைலர் நெக். இதுவுமே வந்து கவர் பண்ணிகிட்ருக்கு இந்த மெசீட்டர். ஸோ இதை நீ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது, இதை நீ இப்படி தள்ளும்போது, சப் பெரியாஸ்டியலாக தள்ளும்போது, இப்படி மடக்கி வைக்கும் போது இங்கே இருக்கிற கொரோனாய்டு, இங்கே இருக்கிற சிக்மாய்டு நாட்ச், அதுக்கப்புறமா நெக் ஆஃப் த காண்டைல் எக்ஸ்போஸ் ஆகுது. அடுத்து
இப்போ வந்து அடுத்து என்னென்ன மசில்ஸ் அங்கே கனெக்ட் ஆகிருக்குமோ அது எல்லாத்தையும் டிட்டாச் பண்ணுற ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான். இங்கே டெம்போராலிஸ் அட்டாச் ஆகிருக்கும். டெம்போராலிஸ் இஸ் டிட்டாச் ஃப்ரம் த கொரோனாய்ட். அடுத்து லேட்ரல் டெரிகாய்ட் ஃப்ரம் த காண்டைலர் ஹெட்டோட லேட்ரல் டெரிகாய்ட் அட்டாச் ஆகிருக்கும். அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற அதுதான் இங்கே காட்டினேன். லேட்ரல் டெரிகாய்டு வந்து கொரோனாய்டோட அட்டாச் ஆயிருக்கா, இதான் லேட்ரல் டெரிகாய்டு மசில். லேட்ரல் டெரிகாய்டு கொரோனாய்டோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதை டிட்டாச் பண்ணுற. அடுத்து மெசீட்டர் இஸ் டிட்டாச் ஃப்ரம் த மீடியல் ஆஸ்பெக்ட் சப் பெரியாஸ்டலி. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது தான். மீடியலாக வந்து அதை லைட்டாக கட் பண்ணி விட்றோம். இங்கே டிட்டாச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்ட் தான் பண்ணுறோம். இப்போ மெசீட்டரை மீடியலாக மட்டும் டிட்டாச் பண்ணி விடுறோம். ஓகேவா. அடுத்து கேர் இஸ் டேக்கன் டு ப்ரிவென்ட் த மேக்ஸிலரி ஆர்ட்ரி. அது எதுவுமே டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்புறம் அந்த ஸ்பெசிமென்னா ஒன்றும் கிடையாது. இந்த போன் எந்த இடத்த நீ ரிஃப்ளெக்ட் பண்ண போறியோ அதான் ஸ்பெசிமென். அந்த ஸ்பெசிமெனை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிற. அப்புறமா வந்து அங்கே இருக்கிற வூண்டை இரிகேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இது வந்து உன்னுடைய காண்டைல் இன்வால்வ் பண்ணுற சர்ஜரி. இது மிட்லைன் இன்வால்வ் பண்ணுற சர்ஜரி அப்படின்னா இன்சிஷன் இஸ் மேட் 2 mm below the inferior border of the mandible. அதே மாதிரி ஸ்கின், சப்கியூட்டேனியஸ் பிளாட்டிஸ்மா, இன்வெஸ்டிங் லேயர் இதெல்லாமே இப்போ என்னென்ன டிட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே இருக்கிற மசில்ஸ் நீங்களே யோசிச்சு பாருங்கள். மைலோஹயோய்ட், ஜீனியோக்ளாசஸ், ஜீனியோஹயோய்ட், டைகாஸ்ட்ரிக் மசில் அதெல்லாமே மேண்டிபிளோட அட்டாச் ஆயிருக்கும். அந்த மசில்ஸ் எல்லாமே டிட்டாச் பண்ணணும். டிட்டாச் பண்ணிவிட்டு போன் அதாவது அந்த ஸ்பெசிமெனை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இன்டர்மேக்ஸிலரி ஃபிக்ஸேஷன் பண்ணிடணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா உன்னோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளேட்டை வச்சு பண்ணணும். ஓகேவா. ஸோ தட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளேட் இஸ் கான்ட்வர்ட் ப்ரையர் டு த எக்ஸிஷன். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரையர் அந்த இடத்துல வச்சுட்டு அண்ட் இமீடியட்டாக எப்படி செக்யூர் பண்ணுற அதான் இன்டர்மேக்ஸிலரி ஃபிக்ஸேஷன் வச்சு தான் செக்யூர் பண்ண போகிறேன். செக்யூர் பண்ணுறதுனா அந்த இடத்துல கட்டி வைக்கிறது. ஒரு பிளேட் வச்சுட்டு அதை வந்து இன்டர்மேக்ஸிலரி ஃபிக்ஸேஷன் பண்ணுற. இன்டர்மேக்ஸிலரி ஃபிக்ஸேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நீ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டியூமர் ப்ளஸ் உன்னோட போனை வந்து ரிமூவ் பண்ணுற. ஃபாலோயிங் த ரிசெக்ஷன் அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை வந்து ஸ்க்ரூ வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். திஸ் ப்ரிவென்ட்ஸ் த கொலாப்ஸ் ஆஃப் த செக்மெண்ட். இது வந்து உன்னோட செக்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கும். இல்லைனா நீ போனை வந்து ஃபஸ்ட்டே எக்ஸிஷன் பண்ணும் போது போனை எடுத்துட்ட அப்படின்னா அந்த செக்மெண்ட்டே கொலாப்ஸ் ஆயிரும். ஓகேவா. இப்போது இந்த இடம் இருக்குது. இந்த இடமே அப்படியே ரிமூவ் பண்ணிட்ட அப்படின்னா இதுவும் ஆடி போயிடும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு செக்மெண்ட்டும் ஆடி போயிடும், பேக்கில் இருக்கிற ஒரு செக்மெண்ட்டும் ஆடி போயிடும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுற அப்படின்னா இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பிளேட் வச்சிடுறேன். இந்த இடம் ரிமூவ் பண்ண போகிறேன்னா அந்த இடத்துல பிளேட் வச்சு மேலே மேக்ஸிலாவோட கட்டிடுறேன். அதான் இன்டர்மேக்ஸிலரி ஃபிக்ஸேஷன். அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த பிளேட்டை பண்ணிட்டு தான் உன்னோடைய டியூமரையும் இதையும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா. அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து மேக்ஸிலெக்டமி. இப்போ வரைக்கும் பார்த்தது மேண்டிபிளில் டியூமர் வந்தால் என்னென்ன சர்ஜரி. அதே இப்போ மேக்ஸிலாவில் வந்துச்சுன்னா என்னென்ன சர்ஜரி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் வந்து ஃபெர்கியூசான் இன்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.